I love you, Dad. Moy, I love you, dear. ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இந்த ரெண்டு ப்ரீசெட்டோட லிங்க்கும் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலைட் மோஷனுக்குள்ளே வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இம்போர்ட்டை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி ரெண்டு ப்ரீசெட்டும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அடுத்து ஆட் பண்ண போட்டோவுக்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். வீடியோ எடிட்டிங் வந்து முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4.01 செகண்டில் ஒரு பீட் மார்க் இருக்கும். அங்கே வந்துட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியான்னு இருக்கும். அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே ஆல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸும் இதில் வரும். எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரேமில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லை. அதே வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை ஃபோட்டோ ஜூம் பண்ணணும் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்வைப் டு மூவ் லேயர்னு இருக்கும். அதில் உங்களோட விரலை வச்சு ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவை கரெக்டாக ஃப்ரேமில் வந்து கரெக்டாக சென்டரை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணுறதுக்கு இங்கே ரைட் சைட் கீழே தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரைட் டு லெஃப்ட் அலைன் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பேக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே கிராப் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் மார்க் வந்து லாங்காக இருக்கும். அந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி சின்னஸாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோவை கிளிக் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி கிராப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிராப் பண்ணிவிட்டு அடுத்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு வந்து ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் 2 ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ண போட்டோஸ் எல்லாம் இங்க இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க லாங்கா இருக்கிற போட்டோ விட்டுருங்க. லாங்கா இருக்கிற போட்டோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 போட்டோ இருக்கும். அந்த போட்டோ விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா போட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. போட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்க எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் டைம் லைன் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த போட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் லாங்கா இருக்கிற போட்டோ விட்டுட்டு மற்ற போட்டோஸ்க்கெல்லாம் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாங்காக இருக்கிற 3 ஃபோட்டோஸ் விட்டுட்டு மற்ற இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் இந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அதில் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாங்காக ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு லாங்காக ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு லாங் ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட டைம் லைனை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ வந்து ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். அதுக்கு வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணுற இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே இந்த மாதிரி மேலே வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டு இதில் செகண்ட் லைட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்து எடிட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு சேவ் பண்ண ரைட் சைடு மேலே ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்து 720 பிக்சல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.